இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டே மேடம், இந்த நம்பரை பாரதினு சேவ் பண்ணிக்கோ. சரி மேடம். ஓகே. டே வீட்ல யாரும் இல்ல, நான் இப்போ தனியா தான் இருக்கேன், நீ மட்டும் வா. நீ என்ன இப்படி கூப்பிடுவேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் நீ நிஜமாதான் சொல்றியான்னு எனக்கு பயமா இருக்கு. நான் வர்றத யாராவது பார்த்து பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல. என்ன நீ புதுசா பயப்படுற? எத்தனை தடவை வந்துட்டு போயிருக்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது, நீ வா. இதோ இப்பவே வரேன். குளிச்சுட்டு வா பாரதி, உனக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்னாச்சு? அண்ணா இதான் கரெக்டான டைம். அவன் உள்ள குளிச்சுட்டு தான் ஓகே இருக்கான். மித்ரா, இப்ப அவன் உள்ள வந்தா கரெக்டா இருக்கும். அவனை வர சொல்லு. ஷூர், இப்போ வர சொல்றேன். ஏய், அந்த ரூம்குள்ள போய் நீ கொஞ்ச நேரம் வெயிட். ஓகே சார். வெளியே ஏதாவது பேச்சு சத்தம் கேட்கும்போது நீ கேஷுவலா வெளியே வா. ஓகே சார். ஓகேவா? ஓ. இன்னையோட அவ கதை முடிய போகுது. ஆமா மித்ரா, சரி வா, நாம ஓரமா போய் யாராவது ஹால்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வா. டேய், யாரா நீ? மித்ரா, யார் இவன்? நம்ம வீட்ல இருந்து வரான். தெரியலனா திருடனா இருக்க போறான். எங்கடா ஓடுற? வாடங்க. ஏய், யாரா நீ? சொல்லு. அவனை விடாதப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்ல ஆள் இருக்கிறப்பவே வீடு புகுந்து திருட பாப்பா. டேய், யாரா நீ? இந்த வீட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்ப. எங்க வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்றா. டேய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்லயே திருட வந்திருக்க? டேய், இது சொல்ல புரிய இல்லையா? யார் நீ? எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? சொல்றா. என்ன சத்தம் அது? நடக்கிறதே வேற. சுதாகர் சார் யார் கூடயோ சண்டை போடுற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு யார் வந்திருப்பாங்க? பதில் சொல்றா, யார் நீ? எதுக்காக வீட்டுக்குள்ள வந்திருக்க? அவனை நல்லா போடு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. போடு மித்ரா. டேய், சொல்றா. என்னது, பாரதி ரூம்ல தான் இருந்தாளா? இவனும் இப்பதானே அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்தா. ஏ பாரதி, நீ இவ்வளவு நேரமும் ரூமுக்குள்ளதான் இருந்தியா? மாட்டியா? கேக்குறாங்க, பதில் சொல்லு பாரதி. ஐ அம் வெயிட்டிங். ஆமா மேடம், நான் ஏ ரூம்ல தான் இருந்தேன். ஏன், என்னாச்சு? பாரதி, ஒரு ரூமுக்கு திருட்டு பையன் வந்திருக்கான். நீ என்னடானா அவன் உள்ள இருந்தது கூட தெரியாம ஓ ரூம்ல இருந்திருக்க? இல்லங்க, எனக்கு தெரியாது, நான் குளிச்சிட்டு இருந்தேன். ராஸ்கல், இவனை எல்லாம் இப்படியே விடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நல்லா 4 சாத்து சாத்துனாதான் அப்பதான் புத்தி வரும். வேற எங்கேயாவது மீட் பண்ணலாம்னு சொன்னதுக்கு இல்ல வீட்ல யாரும் இல்ல வான்னு ஃபோர்ஸ் பண்ணி நீ தானே பாரதி கூப்பிட்ட. இப்ப என்னன்னா மாட்டிக்கிட்டதும் என்ன யாருனே தெரியாத மாதிரி அப்படியே மாத்தி பேசுற. நீயே இப்படி பண்ணுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலாமா? உன்னை நம்பிதானே நான் இங்க வந்தேன். இப்படி பாதிலே கழட்டி விட பாக்குறியடா பாரதிமா. இது கொஞ்சமா நியாயமாடா?
இங்க பாருங்க, நான் திருடெல்லாம் வரல. பாரதி தான் இங்க வர சொன்னாங்க. நான் அவங்களுக்காக தான் வந்தேன். யார பார்த்து என்னடா சொன்ன? பாரதி, அவனுக்கு இந்த அடி பத்தாது. படு பாவி, நடு வீட்டுல நின்னுகிட்டு நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்லாம இவ்வளவு பெரிய பழிய போடுறான். சரியான சதிகாரனா இருப்பான் போல. பாரதி, நீ சொன்ன பேச்சு கேட்டு நான் வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டாமா. ஒவ்வொரு தடவை நான் வேணாம்னு சொல்லுவேன், நீ பாத்துக்கலாம் சொல்லி என்ன வர சொல்லுவ. நானும் வந்துட்டு போயிடுவேன். இந்த உலகமே சொன்னாலும் பாரதி யாருன்னு எனக்கு தெரியும்டா. அவ பத்திரமாத்து தங்கம். பாரதி நம்பரை வேற எங்கேயும் வாங்கிட்டு நாடகம் ஆடுறியா நீ? அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். இங்க பாருங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லல. எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்ல. வேணும்னா பாரதியோட போன்ல பாருங்க. இன்னைக்கு அவங்க தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்தாங்க, வேணும்னா பாருங்க. மித்ரா, ஆ குடுண்ணா. பாட்டி, அவ உண்மைதான் சொல்றான். இங்க பாருங்க பாட்டி, பாரதி மெசேஜ் பண்ணிருக்காங்க. இது என்ன? இல்ல இல்ல, இத நான் பண்ணல. சத்தியமா இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ். இவருக்கு நான் மெசேஜே பண்ணல. ஏய், போத நிறுத்து. முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடி எதுக்கு? நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அது ஏன் மனசாட்சிக்கு தெரியும். என்ன கை நீட்டி தப்பு சொல்ற அதே கைய உங்க பக்கம் திருப்பி அத பேச என்ன தகுதி இருக்குன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இப்ப சொல்றேன், இன்னொரு வாட்டி என்ன பத்தி இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். சுதாகர், பண்றதையெல்லாம் பண்ணிட்டு நம்மளையே பார்த்து கை நீட்டி பேசுறான்னா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். போடி வெளியில, போடி. அம்மா வேண்டாமா, பாரதி விடுங்க விடுங்க. ஏய், போடி. ஐயோ, பாரதி